ஹலோ. ஓ நான் இன்னும் புக் வெளியிடலப்பா, வெளியிட்ட பிறகு எடுக்கலாம். ஓ ஓ பொண்டாட்டியிடம் அடி வாங்காமல் தப்புவது எப்படி, இதுதான் இந்த புத்தகம். பெரிய ஒரு புத்தகம்டாப்பா, அது சும்மா இல்ல, 1000 பக்கம் பெறும். ஓ இப்ப புத்தகம் வர முதலே எனக்கு 1,00,000 பிரதி கிட்ட வித்திரி. நான் உங்களுக்கு அனுப்புவேன், நானும் கட்டாயம் அனுப்புவேன். புத்தகம் வெளியிட்ட பிறகு பார்ப்போம்யா, கட்டாயம் கட்டாயம். சரி வைங்க வைங்க வைங்க. இடத்துல வர்ற புத்தகம் வெளியிடுற வீடு இருக்கேன்டாங்க, எங்க இருக்கேன்னு தெரியலடாப்பா. இந்த புத்தகத்தொண்ட வாங்கி படிச்சுத்தம்னு சொல்லி சொன்னா சரியா வந்துடும் போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அடிக்காளே, எதுக்கு எடுத்தாலும் அடிக்காளே. ஆறாப்பா அது தலையில இந்த பெரிய கட்டோட வரான். கட்டாயம் பொண்டாடி தாடி வாங்கி தாயிருப்பான். புத்தகத்துக்கு மறைச்சி வைப்போம். வெளியிட முதல் கேட்டு தாண்டா சிக்கன். சார் வாங்க வாடாம்பி, இரி இரி இரி, வா வா. வணக்கம். வணக்கம் வணக்கம், இரி இரி. அம்மா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்றதுக்கு கை வருது இல்ல. சரி சரி. என்னடா தலையில மூக்குல நெத்தில கடவுளே புரடிக்குள்ளையும் கடிச்சு வச்சிருக்கி, இது என்னடா நடந்த? இது ஐயா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க ஒரு புத்தகம் கொண்டு வெளியிடுறீங்களாமே. ஓ அந்த அடி வாங்காம தப்புற பொண்டாட்டியிடம் அடி வாங்காமல் தப்புவது எப்படி? அந்த புத்தகம் ஒன்று தாங்க எனக்கு. என்னத்துக்கு? அதையே ஏன் அந்த விளக்கத்தை கேட்கீங்க நீங்க? நின்றாலும் அடிக்காள், எழும்பினாலும் அடிக்காள், இருந்தாலும் அடிக்காள். ஐயோ கேட்க வேலை இல்ல. பொண்டாட்டியா? ஓ இப்படிதான்டா. நான் இப்ப 1000 பக்கம் கொண்டு ஒரு புத்தகம் இப்பதான் எழுதி முடிச்சு பிரஸுக்கு கொடுத்து எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். வெளியாக முதலே 1,00,000 பிரதி வித்து போட்டு பொண்டாட்டியிடம் அடி வாங்காமல் தப்புவது எப்படி? பொண்டாட்டியிட அது கண்டிப்பா வேணுமையா, அந்த புத்தகம் நாட்டுக்கு வேணுமையா. எனக்கு 2 இருந்தாலும் பரவாயில்லையா, ஒன்று கிழிஞ்சாலும் ஒன்றை பார்த்து சமாளிச்சு கொள்ளலாம். 2 புத்தகம் தாங்க. 2 புத்தகம். சரி இதனையா நெத்தில காயம் உங்களுக்கு? அதுதான் இதுவும் பொண்டாட்டி அடிச்ச காயம்தான். உங்களுக்கு தெரியா? பொண்டாட்டிட்ட அடி வாங்காத புருஷன் நாட்டு அடிக்கா நல்ல. இங்க நாம் பொண்டாட்டினா அடி வாங்காமல் தப்புவது எப்படி என்ற ஒரு புத்தகம் வெளியிட போறேன்னு அதுக்கு ஒரு அடி அடிச்சு போட்டாரு. அதுக்காக அடி. இப்படி நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட சங்கங்கள் நிறைய இருக்கு. அதுக்காகத்தான் இந்த புத்தகத்தையே வெளியிடுறேன். எனக்கு இப்ப கண்டிப்பா ஒரு புத்தகத்தை தாங்க. இல்லாட்டி நீங்க எழுதுன அந்த கொப்பியாவது கொஞ்சம் தாங்க. நம்ம 2 கொப்பி எல்லாம் ஒருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். மற்றது இப்பதான் 1,00,000 அடிக்க கொடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு 2வது பதிப்புலதான் உனக்கு நான் தர வேண்டி இருக்கும். 2வது 1,00,000 முடிஞ்சு அடுத்த 2வது. அப்ப அந்த 2வது வேணும் அடிக்கிறதுலாம் எனக்கு தர போகுது. 2வது தரம் அடிக்கிற பதிப்பு தான் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீ அடி வாங்கி கொண்டே இருக்கும். ஐயா அப்படி அடி வாங்கிட்டு வந்தா நான் பம்பா செத்து போயிருவேன். எனக்கு நீங்க அதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கிற இதுகளை சொல்லுங்க. டிப்ஸ்கள் 2-3 சொல்லுங்க. எப்படி 2-3 சொல்லுங்க. பொண்டாட்டி அடி வாங்காம அது நீ என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் காலம்புற 5:30க்கு 5 மணிக்கெல்லாம் எழும்பி வீடு மண்டபம் கூட்டி கோப்பை சாமான் கழுவி எல்லாம் செஞ்சு போட்டு டீ உண்டை வச்சு பொண்டாட்டிய எழுப்பணும். டீ கப்போட பொண்டாட்டிய எழுப்பணும். அது எத்தனை மணி? 5 இருந்து 6 மணிக்குள்ள வீடு மண்டபம் கூட்டி கோப்பை சாமான் கழுவி டீ வச்சு பொண்டாட்டிய எழுப்பி அவளுக்கு பெருக்கி விடணும். அண்டைய பொழுது உனக்கு சந்தோஷமா விடியும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நீ காலம்புற சாப்பாடு எல்லாம் முடிச்சு அதெல்லாம் தோசையோ இல்லது புட்டோ இல்லது என்ன ஏதோ செய்வாரானே காலம்புறையில, அது கடைச்சாமா வாங்கி மட்டும் கொடுத்துடாதே. அப்ப மூக்குலவும் பெரும் அவளுக்கு. அப்ப நீ விடிய எழும்பி ஏதாவது ஒரு சாப்பாட்டு சாமான் செஞ்சுட்டு பாக்ஸ்ல கட்டி எல்லாம் வச்சு அவளுக்கு சாப்பாட்டு மேசையில வச்சு கொடுக்கணும். நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்கணும். அடி வாங்கினா கடும் அடி போல இருக்கு. இல்லையா இதெல்லாம் பாக்குற நேரம் பம்பா செத்து போயிடுவோம் போல இருக்கு. அப்ப நீ கல்யாணம் கட்டாம இருந்திருக்கணும். நான் எந்த அனுபவத்துல நான் சொல்றேன், அவளுக்கு காலையில 6:30க்குள்ள சாப்பாடும் வச்சு போட்டு புறவு என்ன செய்யணும் என்று சொன்னா, புள்ள இருந்தா புள்ளைய குளிப்பாட்டி கடகடண்டு வலிக்கிட்டு அவளை பள்ளிக்கு அனுப்பணும். அவளை பள்ளிக்கு அனுப்பி அங்க அனுப்பி போட்டு அதுக்கு பிறகுதான் நீ வேலைக்கு போறதுக்கு வலிக்கிறோம். பிறகு டக்குன்னு 12 மணிக்கு உள்ள ஓடி வந்து ஷோர்ட் லீவ்லயோ இல்ல அரை நாள் போட்டுட்டோ ஓடி வந்து கடை கடந்து கொச்சிக்காய் வெங்காயம் பருப்பு சாமான வச்சு அதை வச்சு ரைஸ் குக்கர்ல அரிச போட்டு மத்தியான சாப்பாடை கடை கடந்து முடிச்சு அதையும் கொடுத்து போட்டு அது வரைக்கும் அவள் என்ன செய்வாள்? அது வரைக்கும் அவள் சீரியல் பார்த்து திரிப்பாள். நாடகம் அவன் நாடகம் பாப்பாவும் நாங்க ஆக்கணும். இதுதான் இப்ப நடக்கிற ஊத்து. என்ன காலம் கூட டிவி பெட்டியை திறந்தா
இரவு 12 மணி வரைக்கும் அந்த பெட்டியில ஓர கூத்துத்தானே இவளுகள் வாக்காடுகள். அதான் நடக்குது. அந்த நஞ்சு வச்சு போட்டுருவாள்டா அந்த நாடகங்கள்ல நடக்கிற கேசியில பாக்கா நீ ஒரு நஞ்சு வச்சு போடுவாள். நல்ல காலம் அதான் பறந்துருக்கி. எனக்கு என்ன உள்ளுக்கும் பறந்துருக்கணும், மூக்கும் பறந்துருக்கி. கதையை பார்த்தா பின்பக்கம் நிறைய பாதிப்பு இருக்கும் போல இருக்கு. பின்னுக்கு நிறைய பாதிப்பு. அதெல்லாம் இல்ல கேளு. 12 மணிக்கு பிறகு சாப்பாடு ஆக்கி கடந்து வச்சு அவளுக்கு வைக்கிற மாதிரி வச்சு கொடுத்து போட்டு நீ உண்ட வேலையை முடிச்சிட்டு வந்து பின்னேரம் டீ ஒன்று போட்டு கொடுத்து அதுக்கு பிறகு இரவு சாப்பாட்டுக்கு உன்ன ரெடி பண்ணி அப்படியே இரவு சாப்பாட்டுக்குரியதெல்லாம் செஞ்சு உபஜாமான எல்லாம் கழுவி வேலை எஞ்சி ஓடி போட்டு கொஞ்சம் ஒழுப்பம் படுப்பம் போயிடாதே. என்னன்னா அவருக்கு பெட்ஷீட்டு தலானி கிளானி எல்லாம் துப்புரவாக்கி எல்லாம் போட்டு கொடுக்கணும். கொடுத்து இந்த நுளம்பு திரியை இல்லாட்டி இந்த நுளம்புக்கு போடுவாங்க, சூச்சில ஓடுவாங்க, குட் நைட் என்ற ஒன்றையும் போட்டு எடுத்து கொடுத்து போட்டு இப்ப சரியாண்டு கேட்டா அவளோட சிரிப்பாள். அப்ப அன்றைக்கு நமக்கு பொழுது நல்லா அரிக்கும். இல்லண்டா சிக்கல் இத மாதிரி பல 1000 டிப்ஸ் என்ற புத்தகத்துல இருக்கு. படிக்கிற ஆக்கள் பொண்டாட்டிட்டு அடி வாங்காம லேசா தப்புவாங்க. இங்க நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனி? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அங்க போயிடாத, மானம் குறைஞ்சு போயிரு. நம்ம வழிகள் தான் இந்த முன்னுக்கு நம்பர் கூப்பிடுற வழிகள் அது இதுகள் நிக்காது. டாக்டர் மாருன்னு தெரிஞ்சவன் இருக்கான். பிரைவேட் ஆரையாவது புடிச்சு கிடிச்சு செஞ்சு ஓட்டு பொண்டாட்டிட்டு அடி வாங்க சொல்லிடாரு. இது நான் பிறகுள்ள படியில இடறுபட்டேன் சொல்லி வச்சிருக்கேன். சொன்னேன் அப்படித்தான் படியில வலி கொடுந்தோம்னு சொல்லித்தான் மருந்து கட்டிட்டு வந்து புத்தகம் அந்த கேஸ்புக்கர்ல போட்டபடியாதான் பார்த்து கேட்டுட்டு போக முடியும். இப்ப இந்த பொண்டாட்டிட்டு அடி வாங்காமல் தப்புவது என்ற புத்தகத்தை நான் வெளியிட போறேன்னு வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுல இருந்து அங்க இங்க எல்லாம் கடும் ஓடரா கிடக்கு. இப்படி நான் நினைக்கல இப்படி புத்தகங்கள் பக்கண்டு விற்கமண்டு. இந்த காலத்துல ஆறு வாங்க போறான்னு தான் இருந்தேன். ஆனா கடும் இதுதான். இங்க பாரு இந்த புத்தகத்தை ஒழிச்சு வைக்கல. இதெல்லாம் ஓடர்ல இருக்கு. இதெல்லாம் ஓடர் இப்ப இல்ல, இது ஓடர் முடிங்க பெக் பண்ணிருக்கு. இது செய்யல சரியா? இந்த புத்தகம் எல்லாம் இப்ப தெரியலாது. இதெல்லாம் ஒரு வெளியீடு செஞ்சு என்ன புகழ்ந்து அப்படி இப்படி எல்லாம் தள்ளுவாங்க. அந்த நேரம் வெளியீட்டுக்கு பிறகு உனக்கு உன்னை நான் கூப்பிட்டு தருவேன். நீ இப்ப கவலைப்படாத. நான் சொன்ன மறுபடியும் 5 மணிக்கு எழும்புற வேலையை பாரு. தேத்தனி டீ ஒன்றை போட்டு அவளுக்கு கொடுத்து போய் மங்களி வச்சு போட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வச்சு போட்டு உண்டோண்ட வேலையை நீ பார்த்தேன்டாண்டே பொழுது நல்லா இருக்கும். நீ திரும்ப வா சரியா? புத்தகம் இன்னும் வெளியிடல. உனக்கு 2ஆம் பதிப்பு தான். பாத்து போ. அப்பா நல்லா அடி வாங்கியிருக்காண்டாப்பா. கடுமை அடி வாட்டிக்கு சீவன்.